நிறைய பேர் வச்சா சுமப்பான், போட்டால் திம்பான். இப்படி இல்லை. உணர்வில்லாதவர்களைத்தான் தேவன் இந்த இடத்துல கூப்பிட்டு வந்து உட்கார வச்சு எல்லாவற்றையும் ஆராய்ந்து பார்க்குவோம், உணர்ந்து பார்க்கவும், காலங்களை எல்லாம் யோசித்து பார்க்குவோம். நமக்கு தேவன் உதவி செய்திருக்கார். ஏன் இது நடந்தது? எதுக்காக இப்படி அனுமதிச்சார்? அதில் என்ன தப்பு நடந்தது? நான் அந்த தப்பில் என்னத்தை பாடத்தை எனக்கு கற்றுக் கொடுத்துருக்கிறேன். அங்கே 5 அப்போ 12 கூட நிறைய மீதி எடுத்தாங்களே, இந்த 7 இப்போ நிச்சயமாக இது ஒரு பெரிய மீதம் வந்திருக்கணுமே. இங்கே 5000 பேர் சாப்பிட்ருக்காங்க, இங்கே அதிகமான அப்பம் குறைவான பேர் சாப்பிட்ருக்காங்க, இங்கே குறைவான அப்பம் அதிகமான பேர் சாப்பிட்ருக்குறாங்க. அங்கே 12 கூட மீதி எடுக்கப்பட்டிருக்குது, இங்கே 7 கூட மீதி எடுக்கப்பட்டிருக்குது. என்ன விஷயம்? ஏதோ அங்கே மாம்சம் கலந்துருக்குது. தேவனுடைய அற்புதம் முழுமையாக நடைபெற முடியாதபடிக்கு சுயம், ஏதோ சோம்பல், இந்த படியை ஒழுங்காக செய்யாதபடிக்கு, மீதமும் எடுக்காதபடிக்கு ஒரு சோம்பல் அந்த வேலையை செய்திருக்கிறார்களா? ஏதோ ஒரு காரியம், அது பிக்கப்படுகிற காரியத்தில், இந்த கூடையை வர்த்திக்கப்பட வேண்டிய காரியத்தில் விசுவாசம் இல்லாமல் போயிடுச்சா? போதும் விடு, போதும் விடு, போதும் விடு, போதும்ப்பா போதும். பிக்கும் போதே கூடையில் போடும் பொழுதே, அதை கொட்டும் பொழுதே பெருகிட்டே இருக்கும். கொட்டும் போதே பெருகி, போதும்ப்பா விடுப்பா, இருக்கிற கூட்டத்துக்கு போதும்ப்பா. அதனை தேவனுடைய ராஜ்யத்தின் பணி போதும் என்கிற வார்த்தைக்கு உரியதானது அல்ல. அல்லேலூயா. அவன் சொன்னான் போதும்னா, என்ன ஊத்தப்பட்டுக்கிட்டே இருந்துச்சு, போதும்னா, வாயில வந்து போதும்னு வந்ததுன்னா என்ன நின்று போச்சு.